வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் எண் 8 பற்றி பார்ப்போம். குறள் எண் 8. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குறளின் பொருள்: பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். பயன் நிறைந்த சொற்களை கூறும் நீத்தாரது பெருமையை நிலத்தில் அவர்கள் அருளிய மறைமொழிகளே காட்டும் என்பது குறளின் பொருள். மறைமொழி குறிப்பது என்ன? நீத்தார் மொழிந்தவை உலகத்தில் நிலையாக விளங்கும் நிறைவான சொற்களை உடைய நீத்தாரின் பெருமையை அவர் அருளிச் சென்ற அற உரைகளே சொல்லும். நிறைமொழி மாந்தர் என்று இங்கு சொல்லப்பட்டவர் நீத்தார் ஆவர். நீத்தார் பெருமை இவ்வதிகாரத்தில் பலவாறு சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நிறைமொழி மாந்தரும் அப்பெருமை உடையார் என்று உணர்த்தப்படுகிறது. நிறைமொழி மாந்தர் என்பதற்கு சொல்லிய சொல்லின் பொருண்மை யாண்டும் குறைவின்றி பயக்க சொல்லும் ஆற்றல் உடையார் என பொருள் கூறுவார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் திருவிக. நிறை என்பது மன நிறையை உணர்த்துவது என்றும் ஒருமையில் நின்று அடங்கிய மனத்தினின்றும் வாய் வழியாக வருவது நிறைமொழி என்றும் கூறினார். என்றென்றும் தோற்காத பொருள் கொண்ட சொல்லை பேசுபவர்கள் என்று நிறைமொழி மாந்தர்க்கு பொருள் கூறுவார் தேப்போ மீனாட்சி சுந்தரம். நிறைமொழி மாந்தர் என்பது மெய் அறிவு, அதாவது உண்மை நிறைந்த மொழி பேசும் அல்லது பயன் நிறைந்த சொற்களை கூறும் நீத்தார் என்பது இங்கு பொருள். இவர்களின் சொற்கள் ஆற்றல் உடையவை. இவர்கள் சொன்னவாறு செயல்கள் நிறைவேறும். இவர்களே நிறைமொழி மாந்தர்கள். இக்குறள் அறிவார்ந்த பயனுள்ள உயர்ந்த கருத்துக்களை எப்போதும் பேசுகிறவர்களுடைய பெருமையை அவர்கள் வாய்மொழியே மறைப்பொருளாய் நின்று உணர்த்திவிடும் என்கிறது. நீத்தாரே மறைமொழி வழங்க வல்லர் என்பது வள்ளுவர் கருத்து. குறள் நெறியில் மறைமொழி என்றது நிறைமொழி மாந்தர் அருளி செய்த நன்மொழிகளாம். நீத்தார் ஆணையாக கூறப்பட்டு வழங்கி வருவதே மறைமொழி. மறைமொழிகள் மிகவும் ஆற்றல் உடையவை, அழிவு இல்லாதவை. அவை ஓதப்பட வேண்டியவை. திரும்ப திரும்ப படிப்பது ஓதுவதாம். பயன் நிறைந்த சொற்களை கூறும் நீத்தாரது பெருமையை நிலத்தில் அவர்கள் அருளிய மறைமொழிகளே காட்டும் என்பது இக்குறட்கருத்து. மீண்டும் குறள்: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.